To teach is to live. இது நம்ம சேனல். Good day children. We are in class 4 and today we are going to learn English. We are going to learn a new lesson, a world with robots. Have you seen robots? Robots toys பார்த்திருக்கீங்களா? Do you like robots? Yes, all of us like robots. Before going into the lesson, I'll show you a Pictionary, which means a picture described. Lazy, not ready to do any work. Lazy na என்ன? எந்த ஒர்க்கும் செய்ய பிடிக்காம அப்படியே இருக்கிறது, லேசியாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல. See the next one, sack. A large bag used for storing and carrying goods. இதில் அந்த வேர்ட்ஸுக்கு பக்கத்தில் ADJNன்னு போட்டிருக்காங்க இல்லையாமா, அப்படின்னா அட்ஜெக்டிவ், நவுன் அப்படின்னு அர்த்தம். Now see, rack. Rack is a noun. A stand to keep things. திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஸ்டாண்டுக்கு பேர் தான் ரேக்குன்னு சொல்கிறோம். Humanoid. It's a noun. ப்ராக்கெட்டில் N போட்டிருக்காங்களா, it's a noun. Something that looks like a human. ஹியூமன் மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையான ஹியூமன் இல்லை, உண்மையான மனுஷங்க இல்லை. ஹியூமனாய்ட். எக்ஸ்போ. இட்ஸ் அ நவுன். a large international exhibition. எக்ஸிபிஷன் பெருசாக இருக்கும் அண்ட் எல்லா கண்ட்ரீஸும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் எக்ஸ்போ. Now we'll go into the lesson children. Vicky was a lazy boy. விக்கி ரொம்ப லேசியான பையனா. He never did his homework on time. எப்போவும் ஒர்க்கை ஆன் டைம் முடிக்கவே மாட்டான். He never kept his things back in the right place. கரெக்டான பிளேஸில், ரைட்டான பிளேஸில் திங்ஸை எடுத்து வைக்க மாட்டான். ரொம்ப லேசியாக இருப்பானா. He pleaded to his father to buy him a robot to do his work. Vicky's father wanted him to become an active boy. So, he bought him a tricky robot. Vicky did not know that it was a trick robot. He was glad to have a robot to do all his work. அவன் லேசியாக ஏற்கனவே, ஸோ அவங்க அப்பா கிட்ட போய் என்ன கேட்குறான், எனக்கு ஒரு ரோபோட் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறான். எல்லா வேலையும் பார்க்குறதுக்காக அவனுக்கு ஒரு ரோபோட் வேணுமா. ஸோ அவனோட அப்பா ஒரு ட்ரிக் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு, அவனை ஆக்டிவாக மாற்றணும் இல்லையா, நீங்கள் எல்லோரும் ஆக்டிவ் சில்ட்ரன் தானே. ஸோ அதே மாதிரி அவனை ஆக்டிவாக மாற்றுறதுக்காக ஒரு ட்ரிக்கி ரோபோட் வாங்கிட்டு வர்றாரு. அது என்ன ட்ரிக்கெல்லாம் பண்ணுதுன்னு பார்க்கலாமா. விக்கி கிட்ட என்ன சொல்கிறாரு பாருங்க. விக்கி, ஐ பாட் யூ அ ரோபோட். திஸ் இன்டெலிஜென்ட் ரோபோட் வில் டூ ஆல் யுவர் ஒர்க். உன் ஒர்க்கை ஃபுல்லாக இந்த ரோபோட்டை செஞ்சிடும், என்ஜாய்ன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. Now, Vicky is excited to test his new robot. புது ரோபோட்டை அவன் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறான் விக்கி. நம்ம புதுசாக ஒரு பொம்மை வாங்கினா டெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி. ரோபோட் கிட்ட என்ன சொல்கிறான் விக்கி, ஐ எம் ஹங்க்ரி, குக் சம் சலாட் ஃபார் மீ. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஹங்க்ரினா என்ன, பசி. குக் சம் சலாட். சலாட்னா என்னது, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்வோம் இல்லையா, அதுதான் சலாட். சலாட் பண்ணித்தான்னு கேட்குது. ரோபோ என்ன பதில் சொல்லுது பாருங்க. ஐ டு நாட் ஈட் சலாட், ஸோ ஐ கேன் நாட் மேக் த சலாட். நான் சலாட் சாப்பிட மாட்டேன், அதனால உனக்கு என்னால் செஞ்சு கொடுக்க முடியாது. எஸ், ட்ரிக்கி ரோபோட் தானே இது. நவ் சி, வாட், யூ ஆர் அ ரோபோட், யூ கேன் நாட் ரெஃப்யூஸ் மீ, க்ளீன் மை ரூம் நவ். நீ ரோபோட், நான் சொல்கிறத நீ ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது. ரெஃப்யூஸ்னால் என்னது, மறுக்கக்கூடாது. என்னோடய ரூமை உடனே இப்போ க்ளீன் பண்ண ரோபோட் நீ அப்படின்னு விக்கி சொல்கிறான். யார்கிட்ட, ரோபோட் கிட்ட. ரோபோட் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா. டூ யூ வாண்ட் மீ டு ஸ்ட்ரெயின் மை பேக்? ஐ கேன் நாட் டூ தேட். உனக்காக என் முதுகு வளைச்சி நான் வேலை பார்க்கணுமா, என்னாலலாம் முடியாது அப்படின்னு ரோபோட் சொல்லுது. விக்கிக்கு கோவமாக வருது, ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியல, ரோபோட்டை எதுவுமே சொல்ல முடியல. Now see what happens. Really? I cannot believe this. At least charge my phone.
ஐயோ, என்னால் அதை நம்பவே முடியல. ஒரு ரோபோட்டா இப்படி பேசுது? அட்லீஸ்ட் என் ஃபோனையாவது நீ சார்ஜ் பண்ணு ரோபோட் அப்படின்னு சொல்லுது. ரோபோட் என்ன சொல்லுது? Why don't you do that yourself? நீயாவே பண்ணிக்கலாமே. I must make some calls. நான் கொஞ்சம் பேருக்கு கால் பண்ணி பேச வேண்டியிருக்கு. ஸோ ஐ cannot do that அப்படின்னு சொல்லுது. இந்த ரோபோட் பண்ணுறதெல்லாம் பார்க்க விக்கிக்கு ரொம்ப கோபமாக வருது. பட் he cannot do anything. அது சொல்கிறது செய்கிறதெல்லாம் அவன் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவன் அப்படியே தான் இருக்கணும். வேறு வழியே இல்லை இல்லையா? Now see what happens. I have a headache right now. Give me a hot cup of tea. ஒரு டீயாவது போட்டு கொடு ரோபோட் அப்படின்னு விக்கி கேட்குறான். ரோபோட் என்ன சொல்லியிருக்கோம்? எஸ், உங்களுக்கே தெரியும் இல்லையா, அது ட்ரிக்கி ரோபோட் இல்லையா? ஸோ ரோபோட் என்ன சொல்லுதுன்னா, மை பேட்ரி இஸ் ட்ரைனிங் பை லிசனிங் டு யூ. ஃபர்ஸ்ட் யூ சார்ஜ் மை பேட்ரி. நமக்கு ஃபுட் எப்படியோ அது மாதிரி ரோபோட்ஸ்க்கு பேட்ரி ரொம்ப முக்கியம் இல்லையா? பேட்ரி சார்ஜ் பண்ணிக்கணும் இல்லையா? நீ பேசுகிறதெல்லாம் கேட்டு என் பேட்ரி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகுது. என் பேட்ரியை முதல்ல சார்ஜ் போடு அப்படின்னு சொல்லுது விக்கி கிட்ட. விக்கிக்கு ரொம்ப கோபம் வருது. ஐ எம் டயர்ட் ஆஃப் யூ, ப்ளே மீ எ ப்ளசன்ட் சாங், ஐ வாண்ட் டு ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்கிறான் விக்கி. எனக்கு ஒன்னாலேயே பெரிய டயர்ட்னஸ் வந்துடும் போல இருக்கு, எனக்கு ஒரு நல்ல சாங் போடு, நான் அதை கேட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ரோபோட் என்ன சொல்லுது பாருங்க, தட்ஸ் அ கிரேட் ஐடியா. வா, நல்ல ஐடியாவாக இருக்கே. வை டோன்ட் யூ ப்ளே மீ ஒன்? நீ எதுக்காக எனக்கு ப்ளே பண்ணக்கூடாது ஒரு சாங்கை அப்படின்னு ரோபோட் கேட்குது. விக்கிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஹீ இஸ் வெரி மச் டென்ஸ்ட் ரைட் நவ். ஏண்டா அந்த ரோபோட் வாங்கணுங்கிற அளவுக்கு அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓ நோ டேட், ப்ளீஸ் செல் திஸ் ரோபோட், இட் இஸ் டோட்டலி யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்பா, இந்த ரோபோட்டை நீங்கள் தயவு செஞ்சு செல் பண்ணிடுங்க, வித்துடுங்க, இது வந்து யூஸ்லெஸ் ரோபோட்னு சொல்கிறான். எஸ், திஸ் டைம் ப்ளீஸ் செல் மீ டு அன் ஆக்டிவ் மாஸ்டர். ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் ஃபார் லேசி பீப்புள் அப்படின்னு ரோபோட் சொல்லுது. அப்படின்னா என்னம்மா? அட்லீஸ்ட் இந்த தடவையாவது என்ன ஆக்டிவாக இருக்கக்கூடிய யார்கிட்டையாவது செல் பண்ணிவிடுங்க, வித்துடுங்க. இப்படி ஒரு லேசியான பர்சன் கிட்ட நான் இருக்கணும்னு எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை அப்படின்னு ரோபோட் சொல்லுது. அப்போதான் விக்கி ரியலைஸ் பண்ணுறான் அவள் எவ்வளோ லேசியாக இவ்வளோ நாள் இருந்திருக்கான்னு. ரியலி, இஸ் தட் வை யூ டிட் நாட் ஹெல்ப் மீ? அதனால தான் எனக்கு ஹெல்ப் பண்ணனையா அப்படின்னு சொல்லி விக்கி கோவமாக கேட்குறான். கேட்டுட்டு என்ன சொல்கிறான் பாருங்க, நோ மோர் ரோபோட்ஸ் ஃபார் மீ, ஐ வில் டூ ஆல் த ஒர்க் மை செல்ஃப். எனக்கு இனிமேல் ரோபோட்ஸ் தேவையே இல்லை, என்னோட ஒர்க்கை நானே பார்த்துக்க போகிறேன் அப்படின்னு விக்கி டிசைட் பண்ணிட்டான். நீங்கள் இதில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க சில்ட்ரன்? நம்ம ஒர்க்குக்காக நம்ம அடுத்தவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? நோ, we should not expect others for our work. We should do our work by ourselves. நாமளே நம்ம வேலையை செஞ்சுக்கணும். ஓகே சில்ட்ரன், ஸ்டோரி நல்லா இருந்துச்சா? இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு கிராமட்டிக்கல் பார்ட் ரிவைஸ் பண்ணிக்கலாமா? உங்களுக்கு சிங்குலர் ப்ளூரல்னால் ஏற்கனவே தெரியும் தானே? ரிவைஸ் பண்ணிக்கலாமா? ஒரே ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அதை நாம் சிங்குலர்னு சொல்லுவோம். மோர் தேன் ஒன் ஐட்டம் இருந்துச்சுன்னா அதை ப்ளூரல்னு சொல்லுவோம். பேட், பேட்ஸ், அப்படி தானே சில்ட்ரன்? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, கப், கப்ஸ், பால், பால்ஸ். ஸோ கப் கூட ஒரு எஸ் மட்டும் சேர்த்து அதை ப்ளூரலாக மாற்றிட்டோம். அதே மாதிரி தான் பால்ஸுக்கும். பட் இங்கே பாருங்க, டார்ச், ப்ரஷ், பஸ், கிளாஸ், பாக்ஸ், இதுக்கெல்லாம் நம்ம அப்படியே எஸ் போட முடியுமா? முடியாது. ஸோ என்ன ஆட் பண்ணணும்? இஎஸ் ஆட் பண்ணணும். டார்ச் போட்டால் டார்ச்சஸ்க்கு இஎஸ் ஆட் பண்ணணும். எதனால் பண்ணணும்? இச்சு, இஷ்ஷு, இஸ்ஸு, எக்ஸு சவுண்டெல்லாம் வந்துச்சுன்னா இஎஸ் ஆட் பண்ணணும். காட் இட் சில்ட்ரன்? இப்போ தேர்ட் ரூல் பார்க்கலாமா?
ஒய்க்கு முன்னால் ஏஇஐஓயு வவல்ஸ் வந்துச்சுன்னா பிளெயினாக எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ இங்கே பாருங்கள், கீ லாஸ்ட் லெட்டர் என்ன? ஒய் இருக்குது. ஒய்க்கு முன்னால் என்ன லெட்டர் இருக்குது? இ இருக்குது. அப்போ ஏஇஐஓயுவா அதில் வருதா? எஸ் வருது. ஸோ எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதே மாதிரி தான் டாய், டாய்ஸ். ஒய்க்கு முன்னால் ஓ வருது, வவல் வருது, ரைட்? அண்ட் த ஃபோர்த் ரூல், ஒய்க்கு முன்னால் கான்சனன்ட் லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா, கான்சனன்ட்னா எது? வவல்ஸ் இல்லாத எல்லா லெட்டர்ஸும் கான்சனன்ட்ஸ் தானே. இப்போ ஒய்க்கு முன்னால் இங்கே பாருங்கள், லேடி, பேபி, இங்கே டி வருது, இங்கே பி வருது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா ஒய்யை எடுத்துட்டு நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்? ஐஇஎஸ் ஆட் பண்ணுவோம். காட் இட் சில்ட்ரன்? சிங்குலர் ப்ளூரல் 4 ரூல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? ரைட். இன்றைக்கி நாம் பார்த்தது ஒரு ரோபோட் ஸ்டோரி பார்த்தோம் அண்ட் சிங்குலர் ப்ளூரல் பார்த்தோம். இப்போ இதுக்கான ஒரு சின்ன அசைன்மெண்ட் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். Complete it and keep that yourself. Bye children. Meet you next week.